ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம இப்போ எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கொழும்புக்கு தாங்க. கொழும்புக்கு வந்ததே நம்ம பஸ்ல தான் வந்திருந்தோம். இப்போ பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி, அங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சு, இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஹிவல ஜூக்கு தாங்க நம்ம இப்போ போகிட்டு இருக்கிறோம். நாங்க தெஹிவலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 8:30 9 மணி இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேர் வேலைக்கு போற நேரம் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப டிராபிக் நின்று நின்று தான் ஆட்டாவே போச்சுது. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கிவும் அக்ஷத்தும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு வழியா நம்ம தெய்வல ஜூக்கு சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வல ஜூல தான் நம்ம இப்ப இருக்கிறோம். இப்ப நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம், என்னென்ன பறவைகள், என்னென்ன மிருகங்கள், என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். நானே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜூக்கு ரொம்ப சின்ன வயசில் வந்தது தான். இப்போ நான் ஆக்கிஃபையும் அக்ஷத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். எனக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. நம்ம ரொம்ப நாள் கழித்து இந்த ஜூக்கு வந்திருக்கிறோம், போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன மாதிரியான டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தக்கன மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஜூக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் இருக்குது. நம்பர் படி நம்ம போனோம்னு சொன்னால் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். அந்த நம்பரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று நம்ம பார்க்காம விட்டுரும். அதனால நம்ம நம்பர் படி சரியாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நான் நினைக்கிறேன் 1லேருந்து 58 59 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக நான் 58 59 வரைக்கும் தான் நான் லாஸ்ட்டாக பார்த்த நம்பர். அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த ஜூக்குள்ள முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீக்கோழி தான். நம்ம இதுக்குள்ள முதல்ல நம்ம முன்னுக்கு இருக்கு. கொஞ்சம் வயசு போன மாதிரியே இருந்துச்சு இந்த தீக்கோழி. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 தீக்கோழி மட்டும் இதுக்குள்ள இருக்கு. அதையுமே அப்படி பார்த்துட்டு நம்ம அப்படி போனோம்னு சொன்னா ஸ்டாண்ட் அனுப்பலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான பறவை. இது வரைக்கும் நான் இந்த பறவையை பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இந்த பறவை. இந்த பறவைக்கு பேர் கெசோவரி. தமிழில் கெசோவரி, இங்கிலீஷ்லேயும் அதுதான் பேர் கெசோவரி. ஆனால் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பறவை. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பறவையை பார்க்குறேன். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர் அழகாக இருந்துச்சு. இந்த இது மாதிரிக்கிறானே கையில் பிடிச்சிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னா, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னு சொன்னா கருப்பு அன்னம். இது கருப்பு கலர்ல இருக்கு. இது வரைக்கும் நம்ம வெள்ளை அன்னத்தை தான் பார்த்துருப்போம். ஆனா இது கருப்பு கலர்ல இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க போனது காலையில நேரத்துக்கு தானே, அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பதான் நிறைய பறவைகளுக்கு நிறைய மிருகங்களுக்கும் உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கருப்பு அன்னத்துக்கு ஒருத்தர் உணவு கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அவரோட சண்டை பிடிக்குது அந்த கருப்பு அன்னம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப பெரிய அன்னம், கருப்பு கலர்ல வித்தியாசமா இருந்துச்சு. அதோட நம்ம அதையும் அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கிளி அடுத்ததை நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கிளியை இப்பதான் நான் இந்த ஜாதி கிளியை நேர்ல பார்க்குறேன். ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பதான் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. பழங்கள், அப்புறம் முட்டை, இதெல்லாமே அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்ணாத்தி பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட் போட்டு ஒரு அறை ஒன்று இருந்துச்சுங்க. இதுக்குள்ளே நிறைய விதவிதமான வண்ணாத்தி பூச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடையே நான் உள்ளே போனேன். ஆஹா, கலர் கலர் வண்ணாத்தி பூச்சிகளை நம்ம பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போனதோடய பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து செஞ்சுருந்தாங்க அந்த இடம். தண்ணி ஓடுற மாதிரியெல்லாம் செட் பண்ணி ஒரு விதமான ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்குற மாதிரி உண்மையிலேயே ஒரு இயற்கையா ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அப்போ இதுக்குள்ள நிறைய வண்ணாத்தி பூச்சிகள் வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள ரொம்ப ஆர்வத்தோட போனோம். ஆனா அங்க போய் பார்த்தா வண்ணாத்தி பூச்சிகளே காணல. எங்கடா வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு பார்க்க போனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் வந்து இது வந்து அந்த வண்ணாத்தி பூச்சி எப்படி உருவாகிறது முறைகள் காட்சிப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காட்சிப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள என்ன அதில் வந்து எனக்கு விளங்கலை, ஒன்றுமே புரியலை எனக்கு. அதில் சும்மா அந்த வண்ணாத்தி பூச்சி எப்படி வந்து ஒரு உருவாகும் அப்படிங்கிறத வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே அதை வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு அதுக்குள்ளே வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே இல்லை. அடே அது இந்த இலையா என்னத்தையா காட்டாங்க? அது இதில் சொல்லிடலாம், பிளாஸ்டிக். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ அந்த அறையை விட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு சேவல் வெள்ளை கலரில் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை கொஞ்சம் இல்லை, நிறையவே வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்ததே கிடையாது இல்லையா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால இருக்கிறது எல்லாமே வந்து வித்தியாசமான பறவைகள் தான். கிளி, அதுக்கப்புறம் வந்து கோழி, சேவல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இப்போ நம்ம எதை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல். வித்தியாசமான ஒட்டகமாக இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, குஜராத்னு சொல்லிட்டு குஜராத் ஒட்டகம் அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருந்துச்சு. பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்தோம்னு சொன்னால் வெளிநாட்டு பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட் போட்டு இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பச்சை கிளிகளில் கிளிகள் ஒவ்வொரு விதமான கலர்கள்லையும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கிளி கூடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய கூண்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த கிளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேலாம் வந்து பெல்ட்டி அடிச்சுக்கிட்டெல்லாம் தொங்கிக்கிட்டெல்லாம் இருக்குது. பார்க்கவே வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு. ஆனால் பயம் தான், எங்கே நம்ம மேலே வந்து பாஞ்சு நம்மளை கொத்திருமோ அப்படின்ட்டு பயந்து தான் நம்ம வந்து உள்ளே போனோம். ஒரு கிளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற வழியே மறைச்சிக்கிட்டு அங்கே நிற்கிது. கிட்ட வந்தால் நான் கொத்திடுவேன் அப்படின்ற மாதிரி நிற்கிது. ஒரு மாதிரியாக அதை கடந்து நம்ம வந்து உள்ளே போயிட்டோம். கோழி வித்தியாசமாக, அதுக்கப்புறம் நிறைய கிளி கலர் கலராக. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கிளி இருந்துச்சு, அதுவும் வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கிளி வந்து பேசுது. நம்ம ஏதாச்சும் சொன்னால் அதுக்கு வந்து பதில் சொல்லுது. ஹலோ, இந்த கதைக்கு இந்த கிளி தான் கதைக்கு இருக்குது தெரியுமா? என்ன கவலை பண்ணுது? ஹலோ, ஹாய், கதைக்குதுடா. ஹாய் ஹாய், ஹலோ ஹலோ, கோமது நான் கதைக்குதுங்க. கோமது வந்தாய் சொல்லிட்டு போகிறோம். ஓர கதையா? ஹலோ 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 சொல்லுது. ஹலோ ஹலோ அந்த என்ன சொல்லுது? வந்தாய் கோமது. ஓ இங்க வாங்கலே, இங்க ஹலோ ஹலோ, இங்க வாங்க. மெத்தனை
Oh, இந்த hello. Hi. 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 அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா க்யூட்டாக இருந்துச்சு. அது பேசும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகா இருக்குது இந்த கிளிகளை பார்க்க. அப்படியே நம்ம வந்து அதையும் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அந்த கூண்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இதுவும் ரொம்ப அழகான ஒரு இடம் ஒன்றும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வாத்து மாதிரி இருக்குது இந்த இடத்துல. அதுக்காக வந்து அழகா இந்த இடத்த செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடியை தான் நம்ம வந்து பார்க்க வந்துக்கிறோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை அது பார்க்கவே இல்லை. அது வந்து தூரத்தில் நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது திரும்பி பார்க்கவே இல்லை, பின்பக்கம் மட்டும்தான் விளங்குச்சு. அதனால் அப்படியே நம்ம வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வந்திருக்கிறது மயில். ரொம்ப அழகாக இருந்துச்சு. மயிலோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவல், காட்டு சேவல் அதுவுமே உள்ளுக்க வச்சுருந்தாங்க. அது காட்டு சேவல் மாதிரி தான் இருக்குது, அதனால் நான் அதை காட்டு சேவல்னு சொல்கிறேன். அதையும் அப்படியே பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒருத்தரை பார்க்க வந்திருக்கிறோம். இவரை தான் நம்ம ஆரம்பத்தில் இருந்தே ஆக்கி பாக்ஸதும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் நம்ம வந்திருக்கிறோம் அவரை பார்க்க. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற யாரும் இல்லை, அது வந்து புலி தான், டைகர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு விளங்குமோ என்னவோ தெரியல வீடியோவுக்கு. அதனால வந்து அவங்கள வந்து சரியாக வந்து எங்களுக்கும் பார்க்க கிடைக்கல. ஆனால் ஃபுல்லாக அதை சேஃபாக தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க வந்தது யானையை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்சுது. பாருங்களேன், பக்கத்தில் இருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நானும் இது வரைக்கும் யானையை வந்து நேரில் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நேராக நின்று பார்க்குறேன். உண்மையிலேயே ரொம்ப பெரிய யானை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குரங்கு இருக்குது. இங்கேயுமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வகையான குரங்குகளை பார்த்தோம். இது ஒரு கலர், அதுக்கப்புறம் பாருங்களேன் இது வந்து மஞ்சள் கலர், அதுக்கப்புறம் இது வெள்ளை கலர். இந்த மாதிரி வித்தியாசமான குரங்குகளை வந்து நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வந்தது நீர் யானை, ஹிப்போபாரமெட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாயும் ஒரு குட்டியும் இருக்குன்னு நினைக்கிறேன். 2மே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் தண்ணிக்குள்ளே கிடந்துச்சு, குட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து வெளியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது நம்ம அப்புறம் வந்து பார்த்தது வந்து யானை தான். இப்போ பார்க்குறது யானை தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த 3 யானையும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு நிற்குது இல்லையா கொம்பு யானை, இதை வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியால் கட்டி தான் வச்சுருந்தாங்க. நகர ரொம்ப ஆபத்து போல், அதனால் வந்து சங்கிலியாலெல்லாம் கட்டி தான் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பக்கத்துல எல்லாம் நின்று கரும்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்கு கரும்பு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம அங்கே நின்று பார்த்துக்கிட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டு நடந்து ரொம்ப டயர்டாக போயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது சரி கூலாக ஏதாவது சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள், நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து வெளியே இருந்து எதையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியது எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம அங்கேயே வந்து சாப்பிடலாம், கூலாக ஏதாவது சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து நம்மளும் ஒரு யோகட் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மான். அதோட சேர்த்து நிற்கிறது வந்து மறை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு இடத்தையே வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த இடத்த பார்க்குறப்போ. அதுக்கு அந்த மிருகங்களுக்கு ஏத்த மாதிரியே அந்த இடங்களையுமே வந்து செட் பண்ணி அழகா வச்சிருந்தாங்க. நீட்டா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப இயற்கையா, மனசுக்கு வந்து அப்படி ஒரு குளிர்ச்சியா, உண்மையிலேயே ஒரு இயற்கை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா? அதே மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயன். எங்கடா லயன்? இங்க தானே இருக்கிறாரு. போர்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. லயனை காணல அப்படின்னு சொல்லிட்டு தேடினா, அது லயன் இல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பேரை நான் சரியா பார்க்க மறந்துட்டேன். குரங்கு இனம் தான். ஆனா அது வந்து வேற பேர் அதுக்கு. சரியா எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்க வந்துக்கிறது சிங்கம். சிங்கத்தை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க வந்துக்கிறோம். இதுக்கு வந்து சிம்பா, ஹைதர் இப்படியெல்லாம் பேர் இருக்கு போல. இப்படியெல்லாம் போட் போட்டு வச்சிருந்தாங்க. முக்கியமானவர்களை எல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சோர்ந்து போய், நான் நினைக்கிறேன் வயசு போயிட்டு போல, அதனால வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அடுத்ததா அத பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யானை வந்து விளையாட்டு காட்டுமா இந்த இடத்துல. அது வந்து 4 மணிக்கு தான் நடைபெறுமா. நாங்க போனது வந்து இப்போ வந்து ஒரு 12 மணி அப்படி இருக்கு. இப்ப வந்து நடைபெறாதான். அதனால நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்பி அடுத்ததா நம்ம யார பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் காங் மாதிரியான ஒரு குரங்கு இனத்த தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இதோட பேர் நான் சரியா கவனிக்கல. இது இயற்கையாவே இப்படித்தாங்க. இன்னொரு குரங்கு பார்த்தோம்ல அது. அடுத்ததா நம்ம வந்து பார்க்க வந்துக்கிறது வந்து கோவாறு கழுதை. கோவரி கழுதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன கோவாறு கழுதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா வித்தியாசமா இருந்துச்சு. கோவேரி கழுதை அது வேற. அது எங்கட ஊர்லயே இருக்குது. ஆனா இது கோவாறு கழுதை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருந்துச்சு. ஆனா பேரு வித்தியாசமா இருந்துச்சு. அதுவும் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஏன்னா கழுதையும் கோவரி கழுதை ரெண்டுமே எங்க ஊர்ல இருக்குது. இந்த கழுதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எங்கட ஊர் கழுதையை விட இது கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் பெருசா இருக்குது. பார்க்கறதுக்கு உருவத்துல கொஞ்சம் பெருசா இருக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க வந்துக்கிறது வந்து இது வந்து கவரிமான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கவரிமான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா குட்டியா இருந்துச்சு. ஆனா கால்தா ரொம்ப மெல்லிசா இருக்கு. அடுத்ததா நம்ம இப்ப வந்துக்கிறது 37வது நம்பர். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னீங்கன்னா, ஒரு மழை பாம்பு ஒரு இறந்த மரத்தை அப்படி சுத்திக்கிட்டு இருந்துச்சா. உண்மையிலேயே இது வந்து உண்மையான பாம்பு அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம். உண்மையிலேயே ஏன் இவங்க வந்து இதை இப்படி திறந்து வச்சிருக்காங்க, இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பாம்பு இல்லையா, ஆக்கள் கண்டா முழுங்கிருமே, அப்படிங்கும்போது ஏன் இப்படி ஓப்பனா வச்சிருக்காங்கன்னு உண்மையிலேயே நாங்க அப்படி நினைச்சோம். ஆனா கொஞ்சம் கிட்டத்துல வந்து பாக்குறப்போ விளங்கிச்சு அது உண்மையிலேயே அது பாம்பில அதை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது உண்மைன்னு நான் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சைட் வந்தோம்னு சொன்னா சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு மாதிரியான வசதிகள்லாம் வந்து அமைச்சு வச்சிருந்தாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கார் ஓட்டுற விளையாட்டெல்லாம் அங்கே இருக்கு. அதுக்கு வந்து இப்போ வந்து 2 பேருக்கும் ஓட்டுறதுக்காக வந்து நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். டிக்கெட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு வந்து 236 ரூபாய். 236 ரூபாய். அப்போ 2 டிக்கெட்ஸ் வாங்கினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சம் வந்து 8 ரூபா சில்லறை வரும் இல்லையா. ஆமாம், அதை பார்க்குறதுக்கு இந்த சின்ன ஒருவா இப்போ புதுசாக அடித்தாங்க இல்லையா, சின்ன ஒருவா. ஆனால் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் மீதி இல்லாமல் தந்துட்டாங்க சரியா. ஆனால் இப்போ இந்த காசுக்கெல்லாம் வந்து பெருமதியெல்லாம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா ஆக்கிஃபும் அக்ஷத்தும் வந்து கார் ஓடினாங்க. இவர் ஒரு 5 ரவுண்டு, அவர் ஒரு 5 ரவுண்டு ஓடினாங்க. எத்தனை ரவுண்டு தெரியல. அடுத்ததான் வந்து இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்திருக்கிறது 43வது நம்பருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே என்ன இருக்குன்னு தேட தான் செய்கிறோம். ஆனால் என்ன இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறமா தான் பார்த்தா தூரத்தில் வந்து அந்த
தூரத்தில் அந்த கூட்டுக்குள்ளே இருக்குது. அது என்ன இருக்குன்னு சொன்னால் கங்காரு வந்து இருக்குது. அது வந்து இன்னும் வெளியே வரையில. இப்போ தான் வந்து அந்த இடத்தையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் வந்து அதை இன்னும் வெளியே அனுப்பையில் உள்ளே வச்சுருந்தாங்க. க்ளீன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே விடுவாங்க போல். இது மானா இல்லாட்டி வந்து அண்டலப்பான்னு தெரியல. அண்டலப் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மானை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டகச்சிவிங்கி. அதுவுமே தூரத்தில் இருக்குது. சரியாக வந்து கிட்டத்தில் பார்க்க கிடைக்கல. அடுத்ததாக நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து குதிரை. இது என்ன குதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு குதிரை. இந்த குதிரையோட பேர் வந்து காட்டு குதிரையாம். காட்டில் வாழக்கூடிய குதிரையோ என்னவோ தெரியல. காட்டு குதிரை. இதை ரொம்ப பக்கத்திலேயே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. பாம்புகள்னு போட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பாம்புகளை காணவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்குறது வந்து வெள்ளை மயில். உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வெள்ளை மயில். அதுக்கப்புறமா அப்படி வந்தோம்னு சொன்னால் கொக்கு, சிவப்பு கொக்கு. இதெல்லாம் வந்து வெளிநாட்டு பறவைகள். சிவப்பு கொக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அதையுமே பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜூக்குள்ளேயே வந்து இருக்கிற ஒரு ஹோட்டல் தான். இங்கே வந்து ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையுமே சாப்பிட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து பார்க்க வந்திருக்கிறவர் தான் இவர், வரிக்குதிரை. இதையுமே நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து போடுறதுக்கு வந்து இந்த வீடியோவே ரொம்ப லாங் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.